தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இதில் வந்து ஆல் கோர்சஸுக்கான அசைன்மெண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, திஸ் மந்த் எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி அசைன்மெண்ட் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அடுத்து இதுக்கு முன்னால் அசைன்மெண்ட்லாம் எழுதி கொடுத்து அது சரியாக சப்மிட் பண்ணாதவங்களுக்குலாம் ரீசப்மிஷன் சொல்லி டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்குள்ளே மறக்காமல் ரீசப்மிட் அப்படின்றத பண்ணி வச்சுருக்கணும். கொரியர் அல்லது போஸ்டல் மூலமாக யூனிவர்சிட்டி அட்ரஸ்க்கே சென்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க, ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இதுக்கான ஃபீஸ்லாம் பே பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 20. ஓகேங்களா, நாளை மறுநாள் வர டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, வில்லிங் உள்ளவங்க. அதுக்கப்புறம் அந்த ரெயின்னால் பார்த்தீங்கன்னா, அதாவது மழைனால் கிளாஸ்லாம் போஸ்ட்பான் பண்ணி வச்சாங்களே, ஃபவுண்டேஷன் கிளாஸ்லாம் செகண்ட் இயருக்கு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸ் வந்து 21, அதாவது அப்கமிங் டேட்டு December 21 அன்னைக்கு தமிழ் கிளாஸும் 28 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் இங்கிலீஷ் கிளாஸும் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு அப்டேட்டு. பிகாஸ் வரிசையாக எல்லா அப்டேட்டுமே சொல்லிட்டேன். இந்த மாதிரி டிஎன்ஒய் சம்மந்தப்பட்ட ஆல் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அண்டு இது இன்னும் குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அட்மின்ஸ். ஓகே, தேங்க்யூ.